உனக்கு ஒண்ணும் ஆகலையா அத்தா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். அவன் காப்பாத்தனாங்கிறதுக்காக விசேஷத்துல வந்து கலந்துக்கணும், இப்படி எல்லாம் ஆட்டம் பாட்டம் போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்ப எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பூங்குடி? நன்றி உணர்வு தான் அத்தை. என்னத்தா நீ இந்த அழகர் பையிட்ட போய் நன்றி உணவு அது இதுன்னு பேசிக்கிருக்க? அந்த அழகரு எந்த மாதிரி சூழ்நிலையில என்னைய காப்பாத்தினான்னு எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். இளைய கருங்கல் பாண்டி, உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என் மகட்டே தப்பா நடந்திருப்ப. சொல்லல மச்சான், இன்னைக்கு அந்த கருங்கல் பாண்டிய வெட்டி சாக்காம விட மாட்டான்டா. அப்பா, மச்சான், ஐயோ, அண்ணே, அண்ணே, நான் சொல்றதை கேளுண்ணே, நில்லுண்ணே. ஏய், வந்துருவானாடா? மச்சான், இந்த வேலை வந்து அவனை கொண்டே விடுவான் நீங்க. மச்சான், ஏய், மச்சான் வாங்க. ஏய், ஏய், நிறுத்துடா, நிறுத்துடா, நிப்பாட்டுடா, நிப்பாட்டுடா, வெளியே நிப்பாட்டுடா. நிப்பாட்டுடா, போடா. நிப்பாட்டு, இறங்குடா, ஏய். வாடா வெளியே. நிப்பாட்டுடா, நீ ஏன் டேய்? கொல்லாம விட மாட்டான்டா. இல்லை, வெட்டு மச்சான். சொல்றேன்ல, மச்சான், விடியா. வெட்டு மச்சான். சொல்றேன்ல. என் மகட்டே தப்பா நடந்துக்கிட்டியா? வெட்டு. வெட்டி கூறு போடாம விட மாட்டான்டா. உன்னை இறுக்கி புடிச்சுக்கடா. விடியா. விடா, வெட்டு மச்சான். விட மாட்டான்டா. உன்னை வெட்டாதடா, என் மனசு ஆறும். வெட்டு மச்சான். கொன்னுட்டே தப்பா நடந்துக்கிட்டீங்க. உன் வம்சத்தை அழிக்காம விட மாட்டான்டா. விடுங்கடா, விடுங்கடா, விடுங்கடா. உன்னை வெட்டாதடா, என் மனசு ஆறும். உன் சாவு என் கையில தான்டா. ஏய், நில்லுடா. ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்கண்ணே, விடுங்கண்ணே. விடுங்கண்ணே. ஏண்ணே, விடுங்கடா. நீங்க என்ன அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? எதுக்காக இப்படி துடிக்கிறீங்க? விடுங்க. வீரமானவங்க சிக்கிந்தன் வைய உடைய பகுதியா போட்டிருப்பான். ஓட்டல நீ ஒரு நிமிஷம். அழகரு, இப்பவாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இவங்க வீட்டாளு எல்லாரும் இந்த விசேஷத்தில் கலந்து கூடாதுன்னு சொல்லி பேசி வச்சிருந்திருக்காங்கம்மா. கடைசி நிமிஷத்தில் கல்யாண பொண்ணு உட்பட யாருமே இந்த விஷயத்தில் கலந்துக்காம நம்மளை அசிங்கப்படுத்தணுன்றதான் இவங்க குடும்பத்தோட திட்டமே. அதுபடி இன்ஸ்டியூட் முடிஞ்சதோ இவங்க நேராக அவங்க ஃப்ரெண்டு செல்வி வீட்டில் போய் தலைமறைவாயிட்டாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, மண்டபத்துக்கு நேராக வந்துடுறேன், ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்கன்னு அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே போய். இது எல்லாமே நம்ம நம்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடுமா? இவங்க ஃப்ரெண்டு செல்வி வீட்டில் தான் அவங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு போனால் இவங்க அங்கே இல்லை. இவங்கள ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். என்னது, கடத்திட்டு போயிட்டாங்களா? என்ன அழகர் சொல்ற நீ? அட ஆமா மாமா, இவங்களுக்கு இவங்க அப்பா ஒரு கிழட்டு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தார்ல, அவன் வந்து இவங்களை கடத்திட்டு போய் தப்பா நடந்துக்க பார்த்தான்.
நான் தான்ப்பா போய் இவங்களை காப்பாற்றி மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். அதாம்மா லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எம்புட்டு நெஞ்செழுத்த இருந்திருந்தா பொய் சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்படி எல்லாம் திட்டம் போடுறதுக்கு, துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உங்க மகன் நடக்க இருந்த என் கல்யாணத்தை நிறுத்தி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதுக்காக தான் நாங்க இதை பண்ணணும்னு நினைச்சோம். ஏய், பதிலுக்கு பதில் பேசாதடி. பாத்தீங்களா மதனி எப்படி திமிர எடுத்து போய் பேசுறான்னு? ஏத்தா பூங்குடி, நடக்கிற இந்த விசேஷத்துல உனக்கு கலந்துக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு தானமா நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணினேன். நீ அப்பவே விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் நிப்பாட்டி இருப்பேன் தான். அவங்க நம்மளை ஏமாத்துன்னு நினைக்கிறப்ப எப்படிப்பா உண்மையை பேசுவாங்க? நீங்க உங்க தங்கச்சி மகளை வாழ வைக்கணும்னு இதெல்லாம் பண்றீங்க. ஆனா அவங்கள பாத்தீங்களா? நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவ. இப்படிப்பட்டவளுக்கு தான் நீங்க நல்லது நினைக்கணும்னு பாத்தீங்களா? அத விடுங்க அத்தை. எதுக்கு அத்தை நடந்ததே பேசிக்கிட்டு? அதே விசேஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருச்சுல்ல. பொண்ணுன்னா இவள மாதிரி இருக்கணும். பார்த்து தெரிஞ்சுக்க. இத பாருங்க, இதுவே முதலும் கடைசியமா இருக்கணும். இதுதான் இறுதி எச்சரிக்கை. இன்னொரு தடவை இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அது இதுன்னு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்ச, அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். நான் மத்த விஷயத்துல எல்லாம் பொறுமையா இருப்பேன். ஆனா நம்ம குடும்பம், குடும்ப கௌரவம்னு வந்துருச்சுன்னா எதையும் தாங்கிக்க மாட்டேன்.